வணக்கம். நான் டாக்டர் சதீஷ். அவிலா டயபெட்டிக் கிளினிக்கில் கடந்த 7 வருஷமாக நான் வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். லைஃப் ஸ்டைல் கனெக்ஷன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. ஒரு 10, 15 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய உழைப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபேன் ஆப்ரேட் பண்ணுறது கூட ரிமோட் வந்துருச்சு. ஸோ அந்த உடல் உழைப்பு கம்மியாகிறப்ப லேக் ஆஃப் எக்ஸசைஸ் மெயினாக. இந்த மெட்ரோபாலிஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து ஆஃப்டர் சன்செட்டுக்கு வந்து குறைஞ்சிரும். பட் அது என்ன வந்து இன்றைக்கி நைட்டில் தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடிலி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கிடையாது. மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியாக வந்துடும். சுகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் ஆகி அது வந்து பிரிஞ்சு அது வந்து திருப்பி வந்து கிளைக்கோஜனாக உள்ள போய் லிவரில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி தான் நீங்கள் வந்து அது தேவைப்படுறப்ப எடுத்துக்கும். எல்லாருக்கும் சேமிப்பு பழக்கம் வேணும்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து உடம்பு வந்து சேமிக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் சாப்பிடுவோம். கண்டிப்பாக ஒரு 3 வேளை கரெக்டாக பசிச்சா சாப்பிட்றவங்கன்னு இன்றைக்கி ரொம்ப இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் சொல்லுவோம் மெயினாக. அது இந்த லைஃப் ஸ்டைலில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்ட் டைம் சாப்பிட்றது கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஒர்க் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்களா, அது மெயினாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது புரிதல் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கும். டயபெட்டிக் ஒரு வியாதியே கிடையாது. அது ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இது பயந்துக்கிட்டு சக்கரை வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போகிற கூட உனக்கு எத்தனை ப்ளஸ் எனக்கு எத்தனை ப்ளஸ்ன்னு கேட்பேன். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. வணக்கம். அவிலா டயபெட்டிஸ் கிளினிக்லேருந்து நான் பிரபா பேசுகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா, சென்னை வலசரவாக்கத்தில் அவிலா டயபெட்டிஸ் கிளினிக் லாஸ்ட் 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன், ஃபுட்டு, ஹெல்த், லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்மளோட பேஷண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே மெயின் வீடியோவை போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை இங்கே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிளினிக்கு வர பேஷண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து பேஷண்ட்ஸ் கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கிளினிக்கில் வந்து நம்ம கூட வந்து லாஸ்ட் 7 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்க டாக்டர் சதீஷ், ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் டாக்டர் நம்ம கிளினிக்கில். சார் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் சித்தா டாக்டர். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 28 இயர்ஸாக அவர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ சார் கிட்ட வந்து நமக்கு இருக்கிற டவுட்ஸ், நமக்கு ரிப்பீட்டாக வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம்மா. சார், நான் ஏற்கனவே உங்களை பற்றி வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களை பற்றியும் உங்களோட ஜேர்னி பற்றியும் நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். நான் டாக்டர் சதீஷ். அவிலா டயபெட்டிக் கிளினிக்கில் கடந்த 7 வருஷமாக நான் வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டயபிட்டிஸுங்கிற ஒரு சர்க்கரை வியாதி பல பேருக்கு வந்து ஒரு காமனஸ்ட் வியாதியாக ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலயமா நிறையா வந்து கொஷின்ஸ் அரைஸ் ஆகுது. இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றதுக்கு அவங்க கிளாரிட்டி கொடுக்கறதுக்கும் சர்க்கரை வியாதி பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை இந்த இன்டர்வியூ மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டயபிட்டிஸ் பற்றிய எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வேகமாக வந்து இந்த டயபெட்டிஸ்ன்ற வியாதி வந்து வளர்ந்துட்டுருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். அது முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடோட கலாச்சாரம் பண்ணுறப்ப நம்ம அரிசி சோறு தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி தீட்டிய அரிசின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷ்டு ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்றப்ப என்ன பார்த்தா மேலே இருக்க வேண்டிய ஃபைபர் கிடைக்காம போயிடுது. நம்மளுடைய கலாச்சாரம் அருமையான கலாச்சாரம், நல்ல சாப்பாடு, உணவு, அரிசி உணவுகளோடு சாப்பிட்டாலுமே உணவில் பிரதானமாக இருக்கக்கூடிய அரிசியில் ஃபைபர் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணிடுறதுனால அங்கே கிடைக்க வேண்டிய அங்கே ஃபைபர் கிடைக்காதனால டயபெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ் இதோட இன்க்ரீஸ் ஆகிட்டப்ப உங்களுக்கு கிளைசிமிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபுட்னாலன்னு சொன்னீங்க. இது எந்த அளவுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து கனெக்டட்னு நினைக்கிறீங்க? லைஃப் ஸ்டைல் கனெக்டட்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. ஒரு 10, 15 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய உழைப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபேன் ஆப்ரேட் பண்ணுறது கூட ரிமோட் வந்துருச்சு. ஸோ அந்த உடல் உழைப்பு கம்மியாகிறப்ப லேக் ஆஃப் எக்ஸசைஸ் மெயினாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி ஆகிடுச்சு. நடை கொடுக்குறத நம்மளுக்கு கால் கொடுத்துருக்காங்க ஆண்டவர். ஆனால் பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிடுச்சு. இன்றைக்கி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதை போய் எடுத்து அதை தனியாக ஒரு நடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே லேக் ஆஃப் எக்ஸசைஸ். ஃபுட்டு நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க, பசி எடுக்குது, எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து கலோரிஃபை பேர்ன் பண்ணாமல் அதை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி வந்து டயபிட்டிஸோட இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக வந்து நைட் ஷிஃப்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுவும் டயபெட்டிஸும் எந்த அளவுக்கு கனெக்டட்? நம்மளுடைய மெட்டபாலிசம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவோம் தமிழில். இந்த மெட்ரோபாலிஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நைட்டில் வந்து ஆஃப்டர் சன்செட்டுக்கு வந்து குறைஞ்சிரும். பட் அது என்ன வந்து இன்றைக்கி நைட்டில் தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடிலி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கிடையாது. மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியாக வந்துடும். அப்புறம் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியாக வரப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசி ஜாஸ்தி, கிரேவிங் ஜாஸ்தியாகிடும். ஸோ அன்டைமில் சாப்பிட்றது, அன்டைமில்
அந்த பாடி மெக்கானிசம் அந்த மெட்டபாலிசத்தையும் நம்ம மாற்றி விட்ரும். மாற்றி விட்றதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட் ப்ரோன் டு டயபெட்டிக்ங்கிறோம். ஓகே. இன்றைக்கி அதனால தான் நீங்கள் சொன்னது தமிழ்நாட்டில் அதிகமாக டயபெட்டிஸ் வரதுக்குரிய காரணங்கிறது. ஓகே. சரி, இப்போ நீங்கள் அன்டைம் சொல்லும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மிட் நைட் பிரியாணி, அதே மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் கூட ஆகட்டும் பாருங்களேன், மிட் நைட்டில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹெல்த்தை பாதிக்குது, அதுவும் டயபெட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து சாப்பாடு அந்த டைம் வரப்போ ஃபுட்டு வந்து கிரேவிங் வரும். பட் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் நைட்டில் ஃபுல்லாக கொடுக்குறப்ப நிறைய இன்னும் கிரேவிங் ஜாஸ்தியாக வரப்போ அவங்களுக்கு வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கணும்னு தோணும். ஓகே. அது மாதிரி இல்லாமல் நிறைய மிட் நைட் பிரியாணி அது மாதிரி ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் கொடுக்குறப்ப கட்டோட இது வந்து பாதிச்சிடும். ஓகே. பாதிக்கிறதுனால என்னாகும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பரோட்டாங்கிறது மைதா. ஆமாம். மைதா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சாப்பிட உங்களுக்கு வந்து கட்டோட இது வந்து பிஹெச் பேலன்ஸ் சொல்லுவோம் நம்ம. அதாவது உடம்புல இந்த பித்த நீர்னு சொல்லுவோம். அதாவது டைஜஷன் என்சைம்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகிறப்போ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்துட்டாலே பல சிக்கல் வந்து உருவாகிடும் அப்படியே வரிசையாக. கண்டிப்பாக. ஸோ இப்போ மிட் நைட் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து கெடுதல்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக இது மூலியமாக புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களோட டிப்ஸ் என்னவா இருக்கும்? இதான டிப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு நவதானியங்கள்னு சொல்லுவோம்ல, ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து போரிச்சு மாதிரி கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இது முக்கணிகளை தவிர மற்ற பழங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. எடுத்துக்கிறப்ப நீங்கள் ஃப்ரூட் சாலட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். டைஜஷன் என்சைம் இதாக ஒரு பசி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் வந்து பழங்களை சாப்பிட்லாம். ஈவன் மைதா பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. பிஸ்கெட் கூட பார்த்தீங்கன்னா மைதா பேஸ்டு தான். அப்போ வந்து மைதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் மைதா வாங்கியே வந்து ஆக்சுவலாக வெள்ளை மாவு கொள்ளை நோவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வெள்ளையாக இருக்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃப்ரூட்ஸு சாலட்ஸு அது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி நீங்கள் பசிக்க எடுத்துக்கிட்டா கூட ஃபில்லிங், அதாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவோம் மாதிரி அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட டம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா டம்ப் பண்ணிங்கனாலே வந்து ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா செக்ரீஷன் கம்மியாக இருக்கும். அந்த செக்ரீஷன் தகுந்தாப்பு இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு செக்ரீஷன் தகுந்தாப்பில் நம்ம ஃபுட்டை வந்து பிரித்து சாதாரணமாக 3 வேளை சாப்பிட்றது 6 வேளை சாப்பிட. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபாதர் மதருக்கு இருந்துச்சுன்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால நீங்கள் ஒரே செடன்ட்ரியாக ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளை மாவு கொள்ளை நோவுன்னு சொன்னீங்க. இப்போ அது கேட்கும் போதே எனக்கு தோணுது, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கிளினிக் வர பேஷண்ட்ஸ் கூட பாருங்களேன், நான் ஒயிட்டே அவாய்ட் பண்ணிட்டேன், அப்போ கூட எனக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட்டுன்னு சொல்லும்போது மைதா ஆகட்டும், இப்போ வெள்ளை சர்க்கரை ஆகட்டும், இல்லை வெள்ளை ரைஸ், அப்போது இதை அவாய்ட் பண்ணிட்டா டயபெட்டிஸ் வராதா? அது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரிகரிங் ஃபேக்டர். ஓகே, அதுக்காக தான் அது சொன்னேன். ட்ரிகரிங் ஃபேக்டர் ஒயிட்டாக இருக்குது. என்னென்னா சுகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வந்து பேஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி என்கிட்ட கேட்போம், சார் சுகரே சாப்பிட ஆட் பண்ணாமலே போகிறோம், ஆனால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட். ஸோ நாட்டு சக்கரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது. ஆமாம். இப்போ நாமளாக நான் எல்லாம் சொல்லுவேன் என்னென்னா, சுகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் ஆகி அது வந்து பிரிஞ்சு அது வந்து திருப்பி வந்து கிளைக்கோஜனாக உள்ள போய் லிவரில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி தான் நீங்கள் வந்து அது தேவைப்படுறப்ப எடுத்துக்கணும். ஸோ தேவைப்படுறப்ப எடுக்கணும்னா அதுக்குரிய உடல் உழைப்பு கொடுக்கணும். அந்த உடல் உழைப்பு இல்லாதப்ப நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுவேன், எல்லாருக்கும் சேமிப்பு பழக்கம் வேணும்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து உடம்பு வந்து சேமிக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் சாப்பிடுவோம். கண்டிப்பாக ஒரு 3 வேளை கரெக்டாக பசிச்சா சாப்பிட்றவங்கன்னு இன்றைக்கி ரொம்ப இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் சொல்லுவோம் மெயினாக. இந்த லைஃப் ஸ்டைலில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்ட் டைம் சாப்பிட்றது கிடையாது, ஸ்கிப் பண்ணுவாங்க. இல்லாட்டி நான் சொன்ன அன்டைமில் மிட் நைட்டில் சாப்பிட்றது, இது மாதிரி பண்ணுறப்ப பாடி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, இதாகிடும், கொலாப்ஸ் ஆகி நின்றுடும். என்ன தான் சொல்ல வராங்கிற மாதிரி பாடி நமக்கு உள்ளே பேச ஆரம்பித்தோன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி அதுவும் திணறும். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காட் வந்து நம்மளோட கிஃப்ட் என்னென்னா அது வந்து இது பண்ணுறதுக்காகவே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால் ஒரு கூகுள் மேப் இருக்குன்னா அந்த மேப் வந்து நீங்கள் உங்களுக்கு தப்புன்னே சொல்லாது. அது என்ன பண்ணும், உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும். பட் ஆனால் உள்ள அது அடி வாங்கிட்டே இருக்கும். பிரெயின்லேருந்து மேப் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே பின்னாடி பின்னாடி வாழ வர அது வந்துட்டிங்களா அங்கேருந்து இப்படி போகணும் அப்படின்னு தான் பார்க்கும். ஸோ பாடியுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த வந்து அப்படியே கொண்டு போகிறது தான் ப்ராக்டிஸ் வரும். அட் லாஸ்ட் ஸ்டேஜ் த்ரெஷோல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு முடியாத சூழ்நிலையில் என்ன ஆகும், ஒவ்வொன்றா பாதிக்கப்படும். அப்போ வந்து அதனால தான் டயபெட்டிக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செகண்டரி காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி வரும். அதாவது ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், கண் பாதிப்பு, நியூரோபதின்னு நரம்பு பாதிப்பு, தென் நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய கிட்னி பாதிப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கில மருந்துகளில்
சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது. ஆனால் இந்த காம்ப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய மருந்துகள் அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து சாப்பிடுங்க சொல்லுவோம். ஸோ ஒரு மாத்திரை எடுக்கிறவங்க இன்றைக்கி 4 மாத்திரை சேர்த்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே. இது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தில் நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய மருத்துவ முறைகள் நம்மள்ட்ட இருக்குது. கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொன்னீங்க. இப்போ ரொம்ப ஒரு ஃபேன்சியான டேர்ம். அது டயபெட்டிஸ் பேஷண்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கலாமா? அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஒர்க் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்களா, ஓகே, அது மெயினாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது புரிதல் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கரெக்டாக கொடுக்கணும். அந்த தேவையை நம்ம வெளியில் வந்து கலோரியை பேர்ன் பண்ணுறோமா, அதாவது தேவையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கவங்க தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து சப்போஸ் அப்படி வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கணும். அட்வைஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்களோட ஒர்க் எல்லாமே அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா அவங்களோட ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபுட் இது எல்லாமே கேட்டு அவங்களுக்கு வந்து டயட் சார்ட் மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இதாக இருப்பாங்க. டயபெட்டிக் ஒரு வியாதியே கிடையாது. ஓகே. அது ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஓகே. இது பயந்து கூட சக்கரை வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிற கூட உனக்கு எத்தனை ப்ளஸ் எனக்கு எத்தனை ப்ளஸ்ன்னு கேட்டுட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, என்னோட ரிலேட்டிவ்ல இருக்குது, அப்போ எனக்கும் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது நிஜமாலேயே அந்த மாதிரி சான்சஸ் இருக்கா? இது மாதிரி அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு வரணும் கிடையாது. பட் அப்பா அம்மாவுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறத ஜெனட்டிக்காக வந்து ஒரு பர்சன்டேஜ் சான்சஸ் மேபி இருக்குது. ஆனால் வந்து இவங்க வராமல் தடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஒரு 30 வயசுக்கு மேலேயே நீங்கள் இருக்கவங்க எல்லாமே செக் பண்ணி. ஏன்னா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால சொல்கிறேன். ஆனால் அவங்க வாழ்ந்த காலங்கள் வேறு. அவங்களுக்குமே இப்போ ரீசெண்டாக தான் எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த பழைய சாப்பாடு, அந்த களி கிஞ்சிற இது, அப்புறம் வந்து மில்லட்ஸ், அந்த சிறுதானியங்கள்லாம் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க உடல் உழைப்பு இருந்துச்சு. அதனால வந்து அவங்க லேட் ஏஜில் தான் அவங்க இது ஏஜ் டியூ டு ஜீரியாட்ரிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதனால கூட அது மாதிரி வந்திருக்கலாம். அதனால் எப்போவுமே எல்லாருமே வந்து சேஃபர் சைடு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நார்மலாக 6 மந்த்ஸ் ஒரு வாட்டியோ 3 மந்த்ஸ் ஒரு வாட்டியோ நம்ம வந்து பிளட் சுகர் செக் பண்ணி பார்த்து மோஸ்ட் ப்ரோன்றனால வரதுக்கு வாய்ப்பு இருக்குனால. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒர்க்கு தந்தால ஜென்ரலாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. சரி, இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நிறைய வந்து மருத்துவம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, வந்து சுகர் ஹைலேருந்து இன்சுலின் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சித்தா மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம கிளினிக் வந்து ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட கேட்டாங்க, இன்சுலின் இருக்குது, எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதாவது வந்துருமா, நான் நாட்டு மருந்து சாப்பிட்ணுமா, இது எப்படின்னு சொல்லி பயந்தாங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. இதில் 2 அவசர தேவை, அவசிய தேவைன்னு சொல்லுவோம். ஓகே. அவசர தேவைங்க இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் செக்ரேஷன் இல்லை, சுத்தமாக இல்லாதனால அவங்க வெளியிலேருந்து கடன் வாங்கி போடுறாங்க. ஆமாம், அது போடுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஆட் ஆன் தெரப்பியாக தான் நம்மளோட சித்த மருந்துகள் கொடுப்போம். ஓகே. சித்த மருந்தில் எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வராது, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பொதுவாக எல்லாரும் சொல்லுவேன், இருக்கிறது ஒரு வாய் தான், அதில் என்னென்னமோ சாப்பிட்றீங்க, அதில் அலோபதிக்கு சித்தான்னு தனித்தனியாக பிரித்து தெரியாது, அது உள்ளே போய் அது வேலையை பார்த்துக்கும். நீங்கள் தைரியமாக மனசில் மட்டும் குழப்பம் இல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் போட்ட இது காம்ப்ளிகேஷன் அந்த ஒரு பயத்திலேயே தான் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதனால் வந்து இந்த இன்சுலின் வந்து அவசர தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸும் ப்ளஸ் சித்தா வந்து மெதுவாக தான் வேலை செய்யும். அதனால் உள்ள கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப படிப்படியாக அவங்களுடைய இன்சுலினோடைய யூனிட்ஸ் லெவலில் குறைக்கலாம். நான் அது மாதிரி நிறைய பேருக்கு குறைச்சிருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் வந்து டச்சில் இருக்கணும். இப்போ 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க பார்த்து இன்சுலினை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடும். சடனாக வித்ட்ரா பண்ணக்கூடாது. அது மாதிரி அலோபதிக் மெடிசன் போயிட்டு இருந்தாலும் சடனாக வித்ட்ரா பண்ணக்கூடாது. இது வந்து ஆட் ஆன் தெரப்பியாக உள்ளே போய் இது போய் நார்மலாக வந்து பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வெயிட்டிங் பீரியட் சொல்லுவோம், லாக்கிங் பீரியட் மாதிரி வெயிட்டிங் பீரியட் நம்ம கொடுப்போம். இல்லை, இப்போ வந்து சில பேர் நினைக்கிறாங்க நான் பத்திய சாப்பாடு சாப்பிடணும் சித்தா மெடிசன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாதனால அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி நல்ல கேள்வி. ஏன்னா வந்து இங்கே பத்திய சாப்பாடுங்கிறப்ப சித்த மருத்துவத்தில் பத்தியம் உண்டு தான். பத்தியங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் உபாதையை குறைக்கிறதுக்காக, அதாவது சிம்டம்னு சொல்லுவோம். அதை இப்போ சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பத்தியங்கிறப்ப ஜுரம் வரப்போ நம்ம வந்து யாரும் பழைய சோறோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிட மாட்டாங்க. இல்லை, டயபெட்டிஸ் மெடிசன் எடுக்கும்போது பத்தியம் இல்லை, டயபெட்டிக் டயட் இருந்தால் போதும், வேற ஒன்றும் இல்லை. பத்தியங்கிறது நிறைய பேருக்கு சித்த மருத்துவம் எடுத்தாலே பத்தியங்கிற ஒரு பிரச்சனைகள் வரதுனால
பத்தியம் என்பது நோய்க்கு தானே தவிர மருந்து கிடையாது. கண்டிப்பா. சில மருந்துகள் இருக்குது, அதாவது சில என்னென்னா மைக்ரோ நியூட்ரன் நானோ பார்ட்டிகல்ஸாக மாற்றிருப்பாங்க. அந்த ஓகே. காலத்து சித்தர்கள் வந்து அல்கெமிஸ்ட்ரியில் நானோ பார்ட்டிகல்ஸ் மாற்ற அந்த மெடிசின்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்காக சில பத்திய முறைகள் சொல்லுவாங்க. ஓகே. அந்த மருந்து வேலை இச்சா பத்தியம்னு செய்யறதுக்காக. சொல்லுவாங்க. அதை வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அதை பயன்படலாம். சில மருந்துகளில் இப்போ ஹெர்பல் பேஸ்டாக போகிறப்ப பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு 28 இயர்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் மெடிசன் ஃபீல்டில் நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னி இருக்குது. நம்மளோட அவிலா டயபெட்டிஸ் கிளினிக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 இயர்ஸாக நம்ம வந்து சேர்ந்து ஜேர்னி இருக்குது. நீங்கள் நம்மளோட கிளினிக்கில் வந்து ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க? நம்ம அவிலா டயபெட்டிக் கிளினிக்கோட யூனிக்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம மூலிகை சார்ந்த, அதாவது ஹெர்பல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட், சித்தா ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இதுதான் மெயினாக கொடுக்கறதுனால சைடு எஃபெக்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்ட். அதனால் பயப்படாமல் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த மருந்துகளை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன். ஆமாம். ஆன்லைன் கன்சல்டேஷனுங்கிறப்போ அவங்க சில பேர் வந்து வெளியூர்லேருந்து வராங்க, சில மாநிலத்திலேருந்து கூட வெளி மாநிலத்துலேருந்து கூட கேட்குறாங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராப்பராக நம்மளுக்கு கொடுக்க முடியுது. ஆன்லைனில் கொடுக்க முடியுது. ஓகே. நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கே இன்னைக்கு கண்ணாடி போடுற அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த சர்க்கரைனால கண் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து எச்சரிக்கை மாதிரி அவங்களுக்கு உடம்பை ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் ஸோ இந்த வருமுன் காப்போங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அவிலாலையும் நம்ம வந்து நிறைய கைட் பண்ணுறோம். ஓகே. அவிலா டயபெட்டிக் கிளினிக்கில் நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்லையுமே நிறைய கைட் பண்ணுறோம். இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கிங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த், அது முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வியூவர்ஸ்க்கு இருந்த கொஸ்டின்ஸ், அப்புறம் வாட்ஸ்அப்பில் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷமாக நான் அவிலா டயபெட்டிக் கிளினிக்கில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். நன்றி. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து டாக்டர் கிஷோர்னு ஒரு அலோபதி டாக்டருக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்களோட நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம அதில் கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து டாக்டர் சதீஷ், நம்மளோட சீனியர் மோஸ்ட் டாக்டர், சித்தா டாக்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய கேள்வி, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் சார்பாக வந்து நான் சார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வீடியோஸ் வேணும், ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நம்ம கிளினிக் பார்த்தீங்கன்னா சென்னை வலசர பக்கத்தில் மார்னிங் வந்து 9:30 to 6 o'clock நாங்கள் வந்து ரெகுலர் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் நேரில் வரணும்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நேரே வாக்இன் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதே வாட்ஸ்அப் நம்பரில் ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஆன்லைன் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டயபெட்டிஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.